பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் எங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்களை பார்க்கும்போது எனக்கு உற்சாகமாக இருக்குது. பாஸ்டர் இது பண்ணிருக்காங்க, இருக்காங்க. இது தொடர்ந்து சபைகளுக்கு வாங்கள், உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை. அது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு குழுவி தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா அழகா இருக்குது. ஸ்பான்சர் பண்ணவர்கள் தேவன் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறோம். யார் யார் ஸ்பான்சர் பண்ணாங்க பிரதர்? பிரதர் யார் ஸ்பான்சர்னா? ரெண்டு பேரா? சரி, 2 பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. தேவன் பல மடங்கு அவருடைய ஆசீர்வதிக்கிட்டோம். ஓகே, தேவன் கண்டிப்பாக நிச்சயமாய் நம்ம கண்கள் பார்க்கும்படியாக அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. என்ன ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்கன்னாக்கா பாம் சண்டே, குருத்தோல் ஞாயிற்றுக்கிழமை. அது என்ன குருத்தோல் ஞாயிற்றுக்கிழமை? ஏன் உலகம் எல்லாம் கொண்டாடப்படுகிறார்கள்? இங்கே பார்த்தாலும் அந்த செடி, அந்த குருத்தோளுடைய செடியை பார்த்து சர்ச்சில் ஒட்டியிருப்பாங்க, சில காடியில் வச்சிருப்பாங்க. அது ஒரு அடையாளமாக அந்நாட்களிலே வைக்கப்பட்டது. அந்த ஒரு குருத்தோல் ஒரு அதனுடைய நோக்கம் என்ன? ஜெயத்தை குறிக்கிறது. ஒரு ஜெயம். அது தேவனுடைய கூடாரத்திலே சில குருத்தோர்களும் மற்ற காரியங்களும் அதோடு சேர்த்து அது ஒரு கட்டாயம் வைத்திருப்பாங்க. அது கட்டாயம் வைத்திருக்கும் பொழுது குருத்தோலும் அதுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறது. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நமக்கு ஒரு ஜெயத்தை வெற்றியாய் நம்மளுக்கு முடித்து வைத்து விட்டார். முடித்து வச்சு எங்க போயிட்டாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டு எங்க போயிட்டாரு? பரலோகத்துல தேவனுடைய வலது பரிசுத்துல அவர் இருக்கிறார். அவர் நமக்காய் என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்னாக்கா, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியம் இப்ப என்னன்னாக்கா, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவுடைய வலது பரிசுத்திலே நின்று அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியம். அவருடைய மனுஷனாய் அவர் பூமிக்கு வரும் பொழுது அவருடைய ஊழியங்கள் நிறைவேற்றி சிலுவையிலே அவர் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை பிதாவின் இடத்தில் ஒப்புக் கொடுத்தார். ஆனாலும் கூட 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளுக்கு முன்பதாக இந்த குருத்தோல் நாயர் என்ற இந்த ஒரு நிகழ்வை அவர்கள் செய்வார்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக 6 நாளுக்கு முன்பதாக அவர்கள் செய்வார்கள். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அந்நாட்களிலே என்ன செய்து விட்டு போனார் என்று சொல்லி நாம் சற்று பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 36, 39 வரைக்கும் நம்ம வாசிப்போம். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலை மேல் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் நாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்போது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த தினத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்தோடும்
சிந்தையோடு கூட ஆவியோடு கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது பாய்ந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ரகசியங்களை பேசுங்க, அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து 2 சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் ஊருக்கு போய் அங்கு கழுதையும் கழுதை குட்டியும் அங்கு கட்டியிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி, அவர் ஏற்கனவே பேசி வச்சு சொல்லல, அவர் தீர்க்கமாய் அந்நாட்களிலே அவர்கள் சீஷரோடு கூட பேசினார். அவர்கள் என்ன யாருக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்ட்டு அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொன்னார்கள் என்றால், நாம் வாசிக்கலாம் மத்திய வசனத்தை 30வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு எதிரில் இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். சீஷர்கள் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு எங்க போகிறார்கள்? இந்த கிராமத்துக்கு போகிறார்கள். அங்க போகும் பொழுது அந்த கிராமத்திலே என்னத்தை காண்கிறார்கள்? ஒரு நாளும் ஒருவரும் இந்த கழுதையின் மேல் ஏறாத ஒரு கழுதையை காண்பீர்கள். இப்ப சீஷர்களுக்கு தேவன் வார்த்தையை அனுப்பிவிட்டார், இதை போய் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களும் வார்த்தையை சுமந்து கொண்டு எங்க போறாங்க? ஆண்டவர் சொன்ன இந்த கழுதையை தேடிக்கொண்டு போகிறாங்க. இந்த சரித்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு எதற்காக அந்த கழுதை குட்டியை ஆயத்தப்படுத்துது என்று சொல்லி, ஒரு நாளும் ஒருவனும் கழுதையின் மேல் ஏறாத ஒரு கழுதை. எப்படி தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும், அந்த எஜமானுக்கு தெரியும். தேவன் ஏற்கனவே இந்த இந்த கழுதை குட்டியும் கழுதையும் ஆண்டவர் விசேஷமான ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்து கொண்டிருந்தார். காரணம் என்றால் தேவனுடைய தீர்க்க தரிசனம், இயேசுவை சுமந்து கொண்டு போகிற இந்த கழுதை குட்டி, அது தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த கழுதை பாதுகாக்கப்பட்டது. ஒருவரும் யாரும் ஏறி போதாத ஒரு கழுதை, தேவனுக்காக விசேஷமாக அந்த கழுதை பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த தேவ மனுஷர்கள், தேவ சீஷர்கள் அங்க போய் என்ன செய்தார்கள்? அந்த கழுதை குட்டியை பார்த்து, கழுதையும் கழுதை குட்டியும் பார்த்து அதை கட்ட அவிழ்த்தார்கள். இவ்வளவு நாளா அதை பாதுகாத்து கழுதை கட்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டாயிலையோ ஒரு எதையாவது போட்டு கட்டி அழகா வச்சிருந்திருப்பாங்க. இப்ப சீஷர்கள் அதை கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இயேசு நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் நன்றாக கேட்டு விசுவாசத்தோடு கூட நம் வாழ்க்கையை மூவ் பண்ண வேண்டும். அதே போலதான் சீஷர்கள் அந்நாட்களிலே என்ன நடந்தது? இயேசு சொன்ன கழுதையை தேடிக்கொண்டு கிராமங்களுக்குள்ளாக போனார்கள். இப்ப நம்மள போயிட்டு இதெல்லாம் பார்த்தா ஒரு 2 கழுதை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எந்த கழுதையை எங்க போய் தேடுவோம்? ஜிபிஎஸ் இல்ல, எங்க கழுதை வச்சிருப்பாங்களோ தெரியாது. ஆனாலும் அந்நாட்களிலே அந்த விசேஷமான கழுதையை கண்டு கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தார். காரணம் என்னவென்றால், எதற்காக அந்த கழுதை படைக்கப்பட்டது? எதற்காக அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும் என்று சொல்லி சகரியா 9வது வசனம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தின் வாசிப்போம். இதற்காகவே இந்த கழுதை விசேஷமாய் தீர்க்கமாய் இந்த வசனத்தில் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும்
தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இப்ப தேவனுடைய உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்ற இந்த வார்த்தையானது ஜக்கரியா தீர்க்க தரிசனம் மூலமாய் அவர் எழுதி வைத்ததை இப்ப யார் நிறைவேற்ற போறா? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. இயேசு பிறந்ததை ஜக்கரியா பார்க்கல. இயேசு எத்தனாவது வருஷத்துல அவர் பிறப்பார் என்று சொல்லி ஜக்கரியாவுக்கு தெரியாது. ஆனாலும் கூட தேவன் நடக்க போற அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சமாதானத்தின் தேவன் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே ரோமருடைய ஆட்சி அந்நாட்களிலே இருந்தது. யூதர்கள் யாருக்கு கீழாக இருந்தார்கள் என்று சொன்னால் ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இந்த யூதர்கள் நடத்தப்பட்டார்கள். அப்பொழுது அந்நாட்களிலே ராஜா யாரும் யூதருக்கு ராஜாவாய் வரவில்லை. காரணம், அவர் ஒரு ராஜா வருவார், ஒரு மெசியா எங்களை நடத்துவார், எங்கள் ராஜா எங்களை நடத்துவார் என்று சொல்லி ரொம்ப வருஷ காலமாய் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்நாட்களிலே யார் அந்த இடத்துல ராஜாவா இருந்தால்? ரோமர்கள் அவர்கள் ஆட்சி கீழாக பொந்து பிளாத்தின் கீழாக அந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது. அந்நாட்களிலே இயேசு பிறக்கும் பொழுது ஏரோது ராஜா கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார் என்று சொன்னால் அந்த 3 சாஸ்திரிகள் வருவார்கள். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதுல 3 சாஸ்திரிகள் அவர்களை யாரை தேடி வருவார்கள் என்று சொன்னால் வாசிப்போம். மத்தேயு 2:2 வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணித்துக் கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கு யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? குழந்தையாய் இருக்கும் பொழுதே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர். இந்த நட்சத்திரத்தை பார்த்து இந்த சாஸ்திரிகள் இயேசு குழந்தையை யார் என்று அடையாளம் கொண்டு கொண்டார்கள்? அவர் வருகிற ராஜா என்று அடையாளம் கொண்டார்கள். ஆனாலும் அந்த ராஜா இந்த பூமி இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லி நினைத்தார்கள். இயேசு ராஜா பிறந்துட்டாரு. இந்த சாஸ்திரிகள் சொல்லிட்டாங்க, அந்த குழந்தை இயேசு ராஜாவை நாங்க காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்நாட்களிலே யூதர்கள் ரோமருக்கு அடிமைகளாக இருந்தபடினால ரொம்ப ஆயத்தத்தோடு கூட ஒரு ராஜா எங்களுக்கு ஒரு மெசியா வருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிற வேளையில அவர்கள் எங்க இருப்பார், எங்க பிறப்பார் என்று நினைச்சார்கள்? அரண்மனையில பிறப்பார் என்று நினைச்சாங்க. அவர் இயேசு கிறிஸ்து அரண்மனையில ராயலா இருப்பாரு. தாவீதுடைய வம்சத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் ராஜரீகம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி, யூத ராஜசிங்க கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிற வண்ணம் என்னவென்றால் அவர்கள் ரொம்ப ராயலாக இருப்பார்கள். இயேசுவும் அப்படிதான் இருப்பார் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனாலும் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது ஒரு அடிமை ரூபத்தை அவர் எடுத்து இந்த பூமிக்கு உங்களுக்காகவும் எனக்காக வந்தார். அவர் அந்த இடத்துல மறுபடியும் அந்த வசனத்துக்கு போயிடுவோம். லூக்கா 19வது அதிகாரத்துக்கு போயிடலாம். இப்பொழுது அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து விட்டார்கள். என்ன நடக்குது? அந்த இடத்துல சுத்தி
அவர் எங்க போறாரு? அந்த கழுதை மேல் ஏறி இப்ப எங்க கொண்டு போறாங்க? அவர் எருசலேம் நகருக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். வாசிக்கலாம் 28வது வசனத்தை, லூக்கா 19:28. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குத்தி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஓகே, போதும் சார். இப்போ எருசலேமுக்கு நேராக இந்த இயேசு போகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசு இருந்த அந்த எருசலேம் நாட்களிலே அங்க விசேஷமாய் ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அந்த பஸ்கா பண்டிகைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கூட்டத்திலே எருசலேம் என்ற நகரத்திலே தேவாலயத்திற்கு வருவார்கள். அது அவருடைய வழக்கம். காரணம், அவர்கள் பலியிடும்படியாக வருஷத்துக்கு ஒரு தரம் அவருடைய பாவ நிவாரணை பலியாகவும் அவர்களுடைய பஸ்கா பண்டிகையை அவர்கள் நினைவு கூறும்படியாகவும் அந்த காரியங்களை அவர்கள் செய்வது அவர்களுடைய வழக்கம். அன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் எங்க போறாரு? எருசலேமுக்கு வழியாய் போகிறார். எருசலேமுக்கு அந்த பட்டணத்துக்குள்ளாக அவர் நுழைகிறதை பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் அங்கு இருப்பார்கள். உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் சிதறடிக்க யூதர்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் அங்கே வருவார்கள் என்று வழக்கம். இப்ப கூட்டத்தின் மத்தியிலே அவர் போகிறார். யார் மேலே ஏறி போகிறார்? கழுதை ஒரு நாளும் ஏறிராத, ஒருவரும் ஏறிராத அந்த கழுதை மேலே ஏறி அந்த ஜனங்கள் சீஷர்களும் அங்கிருந்த ஜனங்களும் அவர் ஏறுவதற்கு முன்பதாகவே அந்த கழுதை மேலே அவருடைய துணிகளை போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். ஏன் இயேசு இந்த ஒரு கழுதையின் வழியாக அவர் வரணும் எருசலேமுக்கு? ஏன்? என்ன காரணம்? யார் இயேசு இந்த தீர்க்க தரிசனம், ஜக்கரியா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இது நடந்தது. ஏன் கழுதையில வரணும்? ஒரு ராஜானாக்கா குதிரையில தான் வந்து வீரனாக அந்த ராஜபாரத்தை எடுக்குவதற்காக அழைக்கப்படுவார்கள். ஆனாலும் கழுதையை கொண்டு அவர் அந்த பவனிலே அவர் வரும் பொழுது ஏன் கழுதையை ஏறி வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது? தாவீதுடைய வம்ச அரசாளுகிற அந்த நாட்களிலே இயேசு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? யூதேயா வம்ச வழியாகவும் தாவீதுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும்படியாக அவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையிலே இப்ப தாவீது வருகிறார். இப்ப தாவீது வந்த பிறகு வயசாயிருச்சு அவருக்கு வயசாக போகும் பொழுது அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார். இப்ப யாரு இந்த ராஜ்யத்தை, தாவீது இருந்த இடத்தை யார் ரீப்ளேஸ் பண்ணுவா என்று சொல்லி யார் கூட சண்டை வருது? சகோதரன் பிறந்தவர்களுக்குள்ளாக சண்டை வருகிறது. வெவ்வேறு மனைவிகளுக்கு பிறந்தவர்கள் அந்த இடத்துல ராஜ்யத்திற்காக அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் படிக்க முடியும். இப்பொழுது அவங்க அண்ணகாரன் தாவீதுடைய மகன் என்ன செய்கிறார்? நான் தான் அடுத்த இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவன் என்று சொல்லி எண்ணம் கொண்டு பல குதிரைகளையும் பல வீரர்களையும் உருவாக்கி கொண்டிருந்தான். இது கேள்விப்பட்ட ராஜாக்கு பிறகுதான் தெரிய வருது. யாரு? தாவீது ராஜாக்கு. அவனுடைய எண்ணம், அடுத்தது எங்க அப்பா போனா அடுத்தது நான் தான் ராஜாவா வரணும்னு சொல்லிட்டு அவனுடைய எண்ணம். அதற்கான வேலைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனாலும் கூட இந்த தாவீதினுடைய மகனாகிய அடுத்த ராஜ்ய பாரத்துக்கு வருவதற்கு யாருக்கு தகுதி என்றால் சாலமோன் என்ற அந்த சிறு பையனுக்காக. நாம் வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம்
33 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1:33 வாசிப்போம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேரி கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நவர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். அப்பொழுது யோதாய் குமாரனாகிய பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே செய்வாராக. கர்த்தரின் ராஜாவாகிய என் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவன் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிழையிந்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேரி கழுதையின் மேல் ஏற்றி அவனை சீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இந்த சரித்திரத்திலே ஒரு ராஜா அந்நாட்டிலே யூதனாக ராஜாவாக வருவதற்கு எங்கே யாரை எப்படி ஏற்றுவார்கள் என்றால் கழுதை, கோவில் இல்லையா, கோவில் கழுதை. ஓகே, அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவுக்கும் இங்க நடந்த சம்பவத்துக்கும் என்ன ஒரு காரியம். அந்நாட்களிலே ஒரு ராஜபாரத்தை எடுக்க வேண்டும் என்றால் அந்நாட்டிலே சண்டை வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? அவருடைய பெரிய மகனுக்கும், தாவீதுடைய பெரிய மகனுக்கும் நான் தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஆசாரிய கூட்டத்தை கொண்டு போயிட்டு, அவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போயிட்டு, அவர் படைத்தலைவனை கொண்டு போயிட்டு எல்லாம் எனக்கு இருக்கிறாங்க, என்னதான் இவங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயத்தமாய் கொண்டிருந்தான். ஆனாலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்காமல் யாரை ஆசீர்வதித்து ராஜபாரத்துக்கு கொண்டு வந்தாரா? இந்த சாலமோன் என்ற சிறு பையனை. அப்பொழுது ராஜபாரத்தை அவர் எடுக்கும் பொழுது அவருடைய அப்பா என்ன சொல்றானாக்கா, அந்த மகனை கழுதை மேல ஏறி ஊர்வலம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் கட்டளை பிறக்கிறது. யார் இந்த ஊர்வலம் கொண்டு வருகின்றார்? எல்லாரும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அடுத்த ராஜா இந்த சாலமோன் தான் என்று சொல்லி அந்த கிராமத்தில் உள்ளவர்களும் அங்கு பட்டணத்தில் இருக்கிறவர்களும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த கழுதையின் மேல் யார் போகிறார் என்றால் அந்த அவர்தான் ராஜாவாய் அடுத்த ராஜாவாய் மாறப் போகிறார் என்று சொல்லி. இப்பொழுது தீர்க்கதரிசி இருக்கிறார், ஆசாரி கூடாரத்திலே வேலை செய்கிறவர்கள் அங்கு இருக்கிறார்கள், படைத்தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள். இப்ப தாவீதும் வயது சென்ற பிறகு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த நாட்களிலே அந்த மனுஷனை, அந்த சாலமோன் என்ற அந்த பையனை தேவன் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றினார். இப்பொழுது ஒரு யூத ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் ஒரு சடங்குச்சாரத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். யார்? யூதாவையும் ஜெருசலேமையும் யூதாவையும் அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி ஆளுகை செய்ய வேண்டும்? சரியான பாதையை நடத்தி போக வேண்டும். யாருடைய காலகட்டத்திலே, யாருடைய ஆட்சியிலே யுத்தமே காணப்படவில்லை என்றால் இந்த சாலமோனுடைய ஆட்சியில தான் யுத்தமே வரலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சமாதானத்தினுடைய காலமாய் மாறுகிறது. அங்க ஒரு ஆசீர்வாதமான
இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறினார்கள். ஒரு ஒரு பவர்ஃபுல்லான எக்கானமியை அந்த மனுஷன் உண்டாக்கினார். காரணம் தேவன் கொடுத்த ஞானத்தின்படினாலும் தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தினாலும் அவர் செய்த 20 வருஷ அரசாட்சியிலே அந்த மனுஷன் சமாதானமாய் அந்த தேசத்தை ஆளுகை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு அதே போலவே 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் ஒரு கழுதையின் மேல் ஏறி போகும் பொழுது ஜனங்களுக்கு தெரியும் அடுத்த ராஜா இவர்தான் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும். காரணம் அவருடைய வழக்கங்கள் யாராமே அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கழுதையின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்குள்ளாக போகும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொன்னார்கள்? யாராவது சொல்ல சொன்னார்களா? இயேசு முன்னுக்கு நடக்கிறவரும் பின் நடக்கிறவரும் அவருக்கு ஓசனா என்று சொல்லி யாராவது சொல்ல சொன்னாங்களா? இல்ல, அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்கள் இவர்தான் மெய்யான மேசியா என்று, இவர்தான் மெய்யான கிறிஸ்து என்று, இவர்தான் மெய்யான ராஜா என்று அந்நாட்களிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 19வது லூக்கா 19 37 வாசிப்போம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர்கள் ஓகே பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். காரணம் இயேசுதான் ராஜா என்று அந்நாட்களிலே அவர்கள் வருகிறார் என்று சொல்லி, இயேசுதான் எங்களை ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லி அவர்கள் அந்நாட்களிலே இயேசு ஒரு ராஜாவை கனப்படுத்துகிற அந்த காரியங்களை செய்தார்கள். அவருடைய துணிகளை விரித்தார்கள், குருத்தோள்களை கொண்டு ஒரு ஜெயம் கிடைத்தது என்று சொல்லி, இவ்வளவு நாட்களாக நாங்கள் காத்திருந்த ராஜா எங்களுக்கு கிடைத்து விட்டார் என்று சொல்லி அந்த சந்தோஷத்துக்குள்ளாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு யூதருக்கு மட்டும்தான் ராஜாவா? இப்பொழுது காலகட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது யூதருக்கு ஆண்டவர் எப்படி சோலோமனை ஆயத்தப்படுத்தி ராஜா பாரத்தை எடுத்து வைத்தாரோ அதே போல இப்ப இயேசு கிறிஸ்துவையும் ஒரு ராஜ்யத்தை ராஜாவாய் மாற்றுவதற்கு அவர் ஒரு ஒப்பனையாக இந்த காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள். காரணம் அந்நாட்களிலே 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர்கள் தேவன் இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்று அவர்கள் விசுவாசித்து அவர்கள் அந்த காரியங்களை செய்தார்கள். இப்பொழுது நமக்கு யார் ராஜாவா இருக்கிறார்? இப்பொழுது காலகட்டத்தில் அந்நாட்களிலே அவர்களுக்கு ராஜாவா இருந்துட்டார் என்று நம்ம பார்க்கலாம். ஆனா இந்நாட்களிலே அந்த ராஜ பாரத்தை அவர்கள் எடுக்கும் பொழுதுதான் உலகத்தினுடைய ஒரு திருப்பு முனையே உண்டானது. இந்நாட்கள் வரைக்கும் அவர்கள் நினைத்திருந்த யூதருக்கு மட்டும்தான் ராஜா என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு பிறகுதாக அவர் இந்த உலகத்திற்கே ராஜா என்று பரலோகம் அதை ப்ரோக்ளைம் பண்ணதான். பரலோகம் அதை அறிக்கை செய்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால் இப்பொழுது இயேசு நாம் வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்காவது 17வது அதிகாரம் 20-21 வாசிப்போம். தேவனுடைய
ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது எங்க இருக்குது என்றால் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார் என்றால் இப்பொழுது நமக்கு இருக்கிற ராஜாவை போல அவர் ஆளுகை செய்ய மாட்டாரு. அவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் சொல்லுகிறோம், நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது உன்னதமான நம்ம என்ன வாசிக்கிறோம், அந்த லாஸ்ட் பிரேயர் என்ன வாசிக்கிறோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்க வரணும், இந்த பூமிக்கு வரணும்னாக்க இந்த பூமியினுடைய ராஜ்யத்திற்காக அவர் தண்டை போட்டோ இல்ல போட்டு எடுக்கிற அந்த ராஜ்யத்திற்காக வரல, இந்த உள்ளத்திலே யாரோடு கூட ஃபைட் பண்ணி இங்க அவருடைய சிங்காசனத்தை வைத்தார் என்றால் பிசாசோடு கூட அவர் யுத்தம் பண்ணி நம்மளுடைய ராஜாவாய் அவருடைய சிங்காசனத்தை அவர் நம் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அவர் மேல் அவர்தான் நம் மேல் தங்கியிருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலயம் எங்க இருக்கிறது? நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயம். அவருடைய ஆலயம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால், அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால், அவர் நம்மை நடத்துகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கிறிஸ்துவினுடைய அடிப்படையின் கீழாக அவருடைய ஆட்சி இருக்கும். பரலோகத்திலே நடக்கிற அந்த ஆட்சி தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக இருந்து தேவன் ராஜாவாய் இருந்து அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? அவருடைய ராஜ்யம் வேற எங்க இருக்கிறது? மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் உலகத்துக்குள்ள ராஜ்யம் அல்ல. அவருடைய ராஜ்யம் நீங்களும் நானும் தான். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் நம்மை தங்கி இருந்து அவர் நம்மை நடத்துகிறதற்கு தான் அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் நாம் வாசிப்போம் மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவன் என்ன சொல்கிறார்? தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது எங்க வந்திருக்கிறதா? உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், ஒரு பிசாசை விரட்டினாக்கா எங்க அவருடைய ராஜ்யம் எங்க வருதுனாக்கா, முதலாவது நமக்குள்ளாக இருக்கிற பிசாசுகளை தேவன் துரத்துகிறார். அவருடைய பிசாசுகளை துரத்தின பிறகுதான் எப்படி இருக்குதுனாக்கா நம்முடைய வீடு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீடாய் அங்க காணப்படுகிறது. ஒரு துரும்பு இருக்காது, ஒரு அசிங்கம் இருக்காது, ஒரு அழுக்கு இருக்காது. தேவன் இவ்வளவுக்கும் அவருடைய ஆலயத்தை பிசாசனம் கெடுத்து போட்டு கொண்டிருந்தால் பழைய காரியங்களை நுழைத்து இந்த வீடு அவரோட தங்கி இருக்கிற வீடு அவ்வளவு அழுக்கா வைத்திருந்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் நுழையும் பொழுது இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. அவருடைய இழிந்து போன அந்த ஆலயம் மறுபடியுமாய் தேவன் கட்டி எழுப்பினார். அப்பொழுது எழுப்பும் பொழுது அவர் ஜோடிக்கப்பட்ட ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம். அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு வெளியேறப்பட்ட மாளிகை போல தேவனுடைய தங்கும் ஆலயமாய் இந்த சரீரம் மாறப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நம்முடைய ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆளுகை செய்யும் பொழுது சமுத்திரமான ஒரு தராசை போல நம்முடைய ஆளுகை செய்கிறார். உனக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய மாட்டார், இவனுக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் மேலான காரியத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது பிசாசுகளை தேவனுடைய ஆவியினாலே துரத்தப்பட்டு இப்ப அவருடைய ராஜ்யம்
இப்பொழுது நம்முடையக்குள்ளாக வந்துவிட்டது. இப்பொழுது அலங்கரிக்கப்பட்ட மாளிகையாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். இப்ப யார் அமர்ந்திருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து நம்முடைய ஆளுகை செய்கிறவராக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய இறந்து போன நம்முடைய பவுல் சந்திரனுடைய மகன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சபைக்கு வாங்கயா அப்படின்னு சொன்னார். அப்புறம் நல்லா பேசினாரு. பேசிட்டு இல்லைண்ணே நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் சபைக்கு வர்றதுனால நான் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்றீங்க? சபையிலேயே என் ராஜா இயேசு கிறிஸ்துவே இல்லை அப்படின்னு அது வித்தியாசமா பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இயேசு ராஜா நம்முடைய ஒவ்வொருடைய திருச்சபையும் ஆளுகை செய்ய வேண்டும். நம்மை ஆளுகை செய்தாலே அந்த திருச்சபையும் அவரோட கீழாக ஆளுகை செய்யப்படும். அவர் சொன்ன ஒரு பதில், இயேசு ராஜாவே அங்க இல்லைன்னா நாங்க எப்படி போறது அப்படின்னு கேட்டான். ஸோ அப்போ எனக்கு அவர் சொன்ன பதில் அந்த நேரத்துக்கு ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக தான் தேவன் தங்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஆலயமும் அவருக்கென்று ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு ஹாலும் ஒவ்வொரு மாளிகையும் பிரம்மாண்டமா அவர் ஆயத்தப்படுத்தி நம்ம கிட்ட கொடுத்து அவர் தங்கி இருக்கும்படியாக செய்திருக்கிறார். எப்படி இது அலங்கரித்தார் என்று சொன்னால், கனிகளினால அவர் நம்மை அலங்கரித்திருக்கிறார். எப்படி நமக்குள்ளாக ப்ரொடியூஸ் பண்ணுகிறதோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், துதி, இப்படிப்பட்ட பல கனிகளினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாக தேவன் கொடுப்பதாக இருக்கிறோம். நம்முடைய வரங்கள் பரலோகத்துக்கு நம்மை செல்ல முடியாது. நம்முடைய கனிகளினாலே நம் பரலோகம் செல்ல முடியும். அப்ப தேவன் நம் வீட்டை சுத்தமாய் வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இல்லாமல் இந்த பரிசுத்த ஆலயம், அவர் தங்கியிருக்கிற இந்த ஆலயத்தில் அவர் இல்லாமல், யாரும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போ உலகத்திற்கும் உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. உலகத்தை இயேசுவை ஏற்று பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? எப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது யார் வந்து தங்கியிருப்பார்கள் என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இப்ப யார் கூட தங்கி இருக்கிறாங்கன்னா நம்முடைய தேவ ஆலயத்திலே அவர் தங்கி இருப்பார் என்று சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் வந்தாவே வாழ்க்கைய தலையில போயிடும். அவ்வளவு தேவன் ஒரு மனுஷனை மாற்றி ஒரு வித்தியாசமான மனுஷனா கூட்டி போயிடுவாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவோட கேரக்டரும் வந்துருச்சு, பிதாவுடைய கேரக்டரும் உள்ளுக்கு வந்துருச்சு, பரிசுத்த ஆவியானுடைய கேரக்டரும் உள்ளுக்கு வந்துருச்சுனாக்கா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. தேவன் பரலோகமும் அதுதான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பொழுது இயேசு உலகத்திற்காக உலக ராஜாவாக அவர் வரவில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக அவர் ஆளுகை செய்யும்படியாக அவர் நமக்கு ராஜாவாய் இந்த பூமிக்கு வந்தார். வந்த பிறகு நாம் வாசிக்கலாம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 39வது வசனத்தை வாசிக்கலாம். 30-40 வாசிக்கலாம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த
இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அங்க நாட்களிலே இயேசு அந்த காரியங்களை கழுதை மேலே வந்து அவர்கள் ஓசானா என்று பாடிட்ட பிறகு இயேசுவை உயர்த்திட்ட பிறகு அங்க கூச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது. அங்க பரிசேயர்களும் சதுசேயர்களுக்கும் பார்க்க முடியல. நீ எப்படிலாம் ராஜா முடியும்? ஏன்னா யூதர்களுக்கு அவர் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசு ராஜாவை வாழ்வதற்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த டைம்ல இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பேசாது இருந்தால் இந்த கல்லுகளே சத்தமிடும் என்று சொல்லி. அதற்கு என்ன அர்த்தம்? அவர் ராஜா என்று ப்ரொக்ளைம் பண்றதை யாரும் தடை செய்ய முடியாது. அவர் தான் உலக ரட்சகர் என்று சொல்லி யாரும் மறுதலிக்க முடியாது. இந்த கல்லுகளுக்கே தெரியும் இயேசுதான் இந்த உலக ரட்சகர். இந்த ஓசானா என்ற அர்த்தத்திற்கு இப்பொழுது எங்களை ரட்சியம் என்று சொல்ல அர்த்தம் கொள்ளும். அப்படி அவர்கள் கூக்குரல் இடும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்களே அவர்கள் பார்க்க முடியாமல் தேவன் இந்த அவர் மரித்து சிலுவையிலே அறைந்து போகும் பொழுது அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? இயேசு சிலுவையிலே அவருடைய சொட்டு ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறார். இப்ப பொந்து பிளாத்து ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? இயேசு தலைமையிலே அவர் ஒரு வார்த்தையை வைக்கிறார். என்ன வார்த்தை? இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன மூன்று பாஷையிலே அங்கு எழுதப்பட்டது. முதலாவது பாஷை எபிரேய பாஷையிலே அவர்கள் எழுதினார்கள். இரண்டாவது லத்தீன் மொழியிலே அவர்கள் இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதினார்கள். மூன்றாவது கிரேக்க மொழியிலே அவர்கள் இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அங்க என்ன சொல்றாங்க? அங்க யூதர்கள் வந்து சொல்றாங்க, இல்ல அந்த போட்டெல்லாம் நீங்க வேற எங்கேயும் மாத்துங்க அப்படின்னு. பொந்து பிளாத்து சொல்றாரு, நான் எழுதுனபடி தான், யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. எதற்காக அவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி அந்த தலைமையிலே எழுதினார்கள்? அந்த நாட்களிலே அவர்கள் குற்றங்களை அங்க எதற்காக தண்டனை போட்டார்கள் என்று சொல்லி அங்கு எழுதுவது ஒரு வழக்கம். அங்கு போகிற ஒரு வருவனும் பார்க்கும் பொழுது அவன் ஒரு கள்ளன், இவன் ஒரு காரியங்களை தப்பான காரியங்களை செய்திருக்கிறான் என்று சொல்லி எல்லாம் எழுதி வைத்திருப்பார்களாம். இயேசுவுக்கு எதற்காக தண்டனை வந்தது? அவர் ராஜா என்று சொன்னதற்காக அவருக்கு தண்டனை வந்தது என்று சொல்லி அவர்கள் யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தார்கள். அவர் தெரிந்தோ தெரியாமல் செய்தார்கள் என தெரியாது. ஆனாலும் கூட அதற்குரிய அர்த்தம் என்னவென்றால், உலகத்தினுடைய ராஜா இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அந்நாட்களிலே உறுதி செய்யப்பட்டது. பரலோகமே அதற்கு பிதாவானவரே அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எங்க அவர் போட்டிருக்கிறார்? இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 வாசிப்போம். இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்ட மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவரை உயர்த்தினார். எதனால அவர் உயர்த்தினார்? அவர் வந்த நோக்கம் மனிதனுக்காக. அவர் சிலுவையில் பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்தப்பட்டு அவர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த பொழுது இந்த உலகத்திற்கு அவர் ராஜா. ஒவ்வொரு மனுஷனும் பிறந்து மரித்து போகிறவர்களுக்கும் அவர் ராஜா என்பதை யார் சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற பிதா இப்பொழுது அறிக்கை செய்கிறார். என்ன அறிக்கை செய்கிறார்? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அதற்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு வல்லமை, பிசாசுகளை அதட்டக்கூடிய வல்லமை இருக்கிறது. அந்த காலத்தினுடைய இருளிலே காணப்படுகிற பிசாசுகளின் கட்டவிழ்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறாக தேவன் சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமமே உயர்ந்த நாமம். அவருடைய நாமமே பெரிய நாமமாக தேவன் பிதாவானவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பூமியில வாழ்வதற்கு மட்டும் அவர் ராஜா இல்ல. அவருடைய நாமம் உயர்ந்த நாமம் அல்ல, பூமி கீழாக இருக்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படியாக ராஜாவை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அவர் நம்முடைய ஆலயத்திற்கு ராஜா மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில பூமியில வாழ்கிற யார் இருக்கா? பூமியின் கீழே பாதாளத்திலே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஆவிகளிடத்திலும் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் பரதேசியில இன்னும் காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவர் ராஜா என்று அவர்களுக்கு தெரியும். பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவதூதர்களுக்கும் தெரியும் இயேசுவே ராஜா என்று சொல்லுங்கள். பேர் பெற்ற ராஜா உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் வசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துவார். பரலோகவாசிகளாய் நாம் மாறப்படுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நாட்களிலே இயேசு கிறிஸ்து கல்வரின் மேலே ஏறி அவர் ராஜா என்பதை யூதர்களுக்கு காண்பித்தார். அதே போலவே அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருடைய தலைமையிலே அவர் இந்த உலகத்திற்கே ராஜா என்பதை தேவன் அறிக்கை செய்தார். பிதாவானவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தவழி இவ்வளவாய் தேவன் நம்முடைய மேல அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவானவர் வரும் பொழுது குறைபாடுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அன்பிலே அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை நேசியாமல் இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்திலே அதை மீறுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நிறைவானவர் பரிசுத்த ஆவியானவர் மேல் ஊற்றிவிடும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார்.
உடைய ஆலயம் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்திருக்கிறீர் ராஜா, எங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. ஆளுகை செய்ய உடைய ராஜ்யத்தின்படியே எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிசாசுடைய ராஜ்யம் எங்களை விட்டு அகற்றி போடுகிறார்கள். நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இன்று வண்ணமாக அப்போஸ்தலர் பிரமாணத்தை வாசிப்போம். வானத்தின் பூமியில் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் தோன்றியிருக்கிறார். அவர் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசம் பண்ணி உன் மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். Praise the Lord. Welcome to my channel.